அன்பு கன்னிராசி நேயர்களே வணக்கம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம். ஏன் அப்படின்னு சொன்னால், ராசி அதிபதி அவருடைய சொந்த வீட்டிற்குள் வரார். அது மாத்திரமல்லாமல் அது அவருடைய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வீடு. அது மாத்திரமல்லாமல் அந்த இடம் அவருக்கு மூலத்திரிகோண வீடு, மிக சிறப்பு வாய்ந்த இடம். ராஜ யோகங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேரக்கூடிய நேரம். நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல புத்தி இதை தரக்கூடிய புத பகவான் அவர் வரும்பொழுது, இந்த 6ஆம் இடத்திற்குள் வரும்பொழுது உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி நல்ல புத்திசாலித்தனத்துடன் பல பேர் வாழ்க்கையில் முன்னேற செய்வதற்கு அவர் ஒரு மிக முக்கியமான நபர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். புத பகவான் வரக்கூடிய நேரத்தில் சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான மூலத்திரிகோண வீட்டிற்குள் வரார். இது அதையும் விட அற்புதமான விஷயம். இந்த தனஸ்தானம் அல்லது குடும்பஸ்தானம், இந்த 2ஆம் இடம் சொல்லும் பொழுது ஆரம்ப கல்வி என்று சொல்லக்கூடிய பல விதமான விஷயங்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். இதனால தான் இந்த விஜயதசமியே வரும். இந்த நவராத்திரி காலகட்டத்தில் விஜயதசமி வரக்கூடிய நாளில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, புத பகவான் வித்தைக்கு அதிபதி, அவர் மூலத்திரிகோண வீட்டிற்கு வரார். சுக்கிர பகவான், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவான் அவருடைய மூலத்திரிகோண வீட்டில் பலமாக இருப்பார். இப்படி 2 கிரகங்கள் முக்கியமாக பலமாக வீட்டிருக்கக்கூடிய இந்த நாளில் தான் நம்ம விஜயதசமி நாம் செய்கிறோம். ஏன் இந்த விஜயதசமினா, கல்விக்காக. புதன் எப்பொழுது மூலத்திரிகோண வீட்டிற்குள் வருவாரோ அப்போது படிப்பு, அறிவு, புத்தி, ஞானம், தெளிவு எல்லாத்தையும் அவர் அள்ளி தருவார். அதனால தான் நம்ம அந்த நேரத்தில் அக்ஷராபியாசம் செய்கிறோம். அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிவியல் ரீதியாக, ஜோதிட ரீதியான விஷயங்களுக்கு தான் இதெல்லாம் நாம் செஞ்சுட்டு வரோம். இப்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியே லாபங்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் வழியே சின்ன சின்ன கஷ்டங்கள் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக லாபங்கள் அவ்வளவாக இருக்காது. நட்பை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதாவது உங்களுடைய மருமகன் திருமணம் ஆயிருந்ததுன்னா, அதாவது உங்களுடைய பெண்ணுடைய கணவர், மருமகன், இவர்களெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பாங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மையே ஏற்பட போகிறது, கஷ்டங்கள் ஏற்படாது. இருந்தாலும் எங்கெங்கே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறதை நாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். திடீரென்று கஷ்டங்கள் வரும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் கஷ்டங்கள் வரும். அதே நேரம் உங்களுடைய கோபங்கள் அதிகரிக்கும். ரொம்ப கோபமாக, ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. உங்களுடைய பாடி ஹீட் அதிகமாகும். இளைய சகோதர சகோதரி வழியே அவ்வப்பொழுது சில சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க இருந்தாங்கன்னா, உங்களுடன் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இந்த ஒரு 15-20 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் எப்படியும் உங்களுக்கு ஒரு 90% மேல்தான் வெற்றி இருந்தாலும், அந்த 10% என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய சுய ஜாதகமும் மிக இன்றியமையாததாக அமையப் போகிறது.